வணக்கம், நிது ஹேண்ட்கிராஃப்ட்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு ஆரோக்கியமான அதே சமயம் ரொம்ப சூப்பராகவும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி கார்ன் சீஸ் பால் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை செய்யறதுக்கு ஒரு 3 வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம், கட்டி எதுவும் இல்லாத மாதிரி. இந்த மாதிரி நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு வேக வச்ச ஸ்வீட் கார்னை சேர்த்திக்கலாம். இதுக்கு பதிலாக நம்ம வேக வைக்காமல் பச்சையாக கூட சேர்த்துலாம், ஆனால் வேக வச்சு சேர்த்தா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப் அளவுக்கு நம்ம உருளைக்கிழங்கு எடுத்தோம் அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு கார்ன் சேர்த்தா சரியா இருக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், இது உங்கள் காரத்துக்கு ஏற்ப, 1/2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின கொடமிளகாய், இது இருந்தால் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூனுக்கு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அப்புறமா கொத்தமல்லி தழை இருந்தால் கூட அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். அப்புறமா ஒரு 2லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பிரெட் க்ரம்ஸ், அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு எது வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் பிரெட் க்ரம்ஸாக சேர்த்திருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம், மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு பால் சைஸ்க்கு உருண்டையாக உருட்ட வர மாதிரி திக்காக இருக்கணும். கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு அல்லது பிரெட் க்ரம்ஸ் சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன சீஸ் சேர்த்திக்கலாம். நம்ம சீஸ் பால்ஸுங்கனால சீஸ் சேர்த்துறோம். உங்களுக்கு சீஸ் பிடிக்காது அப்படின்னா இதை நீங்கள் விட்டுட்டு மற்றதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு மிக்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திக்கலாம். இது ஆப்ஷனல், உங்களுக்கு காரம் கொஞ்சம் வேணும்னா சேர்த்திக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் தேவையான அளவுக்கு. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் இது நல்லா கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பால்ஸ் ரெடி பண்ணி இதில் டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு தான். இது கூட கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம நூடுல்ஸை பொடி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், நம்ம பால் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம், ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் தண்ணியில் கூட கை நனைச்சிட்டு நம்ம செய்யலாம். நம்ம கார்ன் உருளைக்கிழங்குலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு பால் ஷேப்புக்கு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன அளவுக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு கட்லெட் மாதிரி கையில் வச்சு தட்டிட்டு, அப்புறம் நடுவில் கொஞ்சம் சீஸ் வைக்கிறதுக்காக லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா ஒரு சின்ன சீஸ் க்யூப் உள்ளே வச்சு நம்ம அதை ஃபுல்லாக கவர் பண்ணி மறைச்சி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். சீஸ் எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். உங்களுக்கு சீஸ் வேண்டாம் அப்படின்னா சீஸை விட்டுட்டு வெறும் பால்ஸ் மட்டும் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வச்சு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போது கார்ன் உருளைக்கிழங்கு எதுவுமே பிரிஞ்சு வராமல் இருக்கும். இது கூட நம்ம பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் நம்ம நல்லா பரட்டி எடுத்துக்கணும். வெளியே நல்லா கோட் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணும்போது. இதே மாதிரி நம்ம எல்லா கார்ன் சீஸ் பாலையும் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா பால்ஸுமே நம்ம எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம இதை உடனே ஃப்ரை பண்ண போகிறதுல ஒரு 30 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ சரியாக 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வெளியே தான் வச்சுருந்தேன், தேவைப்பட்டால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெயை நம்ம சூடு பண்ண வச்சிட்டோம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். இப்போ ஒவ்வொரு பால்ஸாக இதில் சேர்த்து நம்ம நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்தால் சீக்கிரம் கரிஞ்சிடும். அதே மாதிரி சூடு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மிதமான சூட்டில் இருக்கணும். இதில் சேர்த்திருக்க உருளைக்கிழங்கு கார்ன் எல்லாமே வேக வச்சு சேர்த்திருக்கனால இது சீக்கிரம் நமக்கு ரெடி ஆயிரும். ஜஸ்ட் கலர் மாறினா போதும். இப்போ பாருங்கள், ஒரு சைட் கலர் மாறிச்சு, நம்ம திருப்பிட்டோம். இப்போ 2 பக்கம் நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. அந்த முறுமுறுப்பான சவுண்டும் கேட்குது. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்து வெளியே வச்சுக்கலாம். நம்மளோட கார்ன் சீஸ் பாலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த கார்ன் சீஸ் பால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கெச்சப் சாஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், அப்படின்னா வெறுமனே கூட சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எப்படி இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதோட லேயர் பாருங்கள், வெளியே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் சேர்த்திருக்கனால. அது மாதிரி நடுவில் சீஸ் வச்சிருக்கனால கொஞ்சம் லாவா மாதிரி கொல கொலன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணும் போதே பாருங்கள் உள்ளே இருக்க சீஸ் எவ்வளோ சீஸியாக இருக்குன்ட்டு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நிது ஹேண்ட்கிராஃப்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.